வணக்கம், இது நியூஸ் மினிட் தமிழ். நான் ஷபீர் அகமது. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவு கிட்டத்தட்ட ஒரு 400 பேரை பலி வாங்கி இருக்கிறது. இன்னொரு 150 பேரை அங்கே இருக்கக்கூடிய அந்த ரெஸ்கியூ டீம்ஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பாடிஸ்லாம் இன்னும் கிடைக்கல. அந்த தேடுதல் பணி என்பது முழு வீச்சில் நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 8 நாட்கள் ஆயிடுச்சு. பல அமைப்பினர் அங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. இந்தியன் ஆர்மி, நேவி, கோஸ்ட் கார்ட், கேரளா எஸ்டிஆர்எஃப், கேரளா ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ் ஆஃபிஷியல்ஸ், என்டிஆர்எஃப், அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய எஸ்டிஆர்எஃப், அதே போல் கர்நாடகா மாநிலத்திலேருந்து சில பேர் அமைச்சிருக்காங்க. அதே போல் தெலுங்கானா, பல மாநிலங்கள்லேருந்து உதவி என்பது வந்து குவிந்து கொண்டு இருக்கிறது. அதையும் தாண்டி நான் கடந்த வீடியோவில் சொன்னது போல் ஒரு 2000-3000 பேருக்கு மேலே அங்கே வந்து குழுமி இருக்கிறார்கள். அவங்கெல்லாம் வெவ்வேறு விதங்களில் அங்கே தொடர்ந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. அந்த ரிலீஃபை எப்படி கொடுக்க முடியும், எப்படி இந்த விஷயத்தை வந்து ஒன்றாக இருந்து நாம் வந்து இதிலேருந்து எப்படி மீண்டு வர முடியும் அப்படின்றது தான் வந்து அனைவருடைய நோக்கமாகவும் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒன்றிய அரசாங்கம் உதவி செய்யலைன்னா கூட பரவாயில்ல. ஏன்னா ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பல பேர் பல விதமாக பேசி கொண்டு இருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக அவங்களுக்கு அந்த வயநாடு அப்படின்னாலே வந்து கூடுதல் கோபம் என்பது கூட வரும். ஸோ வயநாட்டில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒன்றிய அரசாங்கம் வந்து அது குறித்து அவங்க ஆர்மி மற்ற விஷயங்கள்லாம் வந்து உதவிகள்லாம் வந்து செய்திருக்கிறார்கள் அப்படின்னா கூட, இன்னொரு பக்கம் போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது குறித்து அந்த கேரளா மாநில அரசாங்கத்துக்கு எதிராக சயின்டிஸ்ட்டை வந்து எழுத வைக்க முடியுமா அப்படின்ற அந்த முயற்சி என்பது பின்னாடி நடக்கிறது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர் அண்ட் ரிக்வெஸ்ட். நியூஸ் மினிட் தமிழ், நியூஸ் லாண்ட்ரி, நாம் இப்போ ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசாங்க விளம்பரமோ கார்ப்பரேட் ஆட்ஸையோ நம்பி இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் அல்ல. முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள். எந்த விதமான ஒரு சார்பும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி சொல்லக்கூடிய ஒரு ஊடக நிறுவனங்களாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் செய்கின்ற இந்த வேலை, இந்த பணி உங்களுக்கு பிடித்திருந்தால், இதை தொடர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் கிளிக் பண்ணுங்கள், உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. ஸோ பேக் டு வயநாடில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு 150 பேர் இன்னும் எங்கே இருக்காங்க, அவங்களுடைய பாடிஸ் எங்கே இருக்குது அப்படின்றது யாராலையும் வந்து கண்டுபிடிக்க முடியல. கிட்டத்தட்ட அந்த பகுதிக்கு போயிட்டு வந்ததுனால நான் சொல்கிறேன், அந்த மலைப்பகுதியில் பாறைகளுக்கு அடியில் அந்த பாடிஸ் இருக்கக்கூடும். வீடுகள் இடிந்திருக்கிறது, அதற்கு அடியில் அந்த பாடிஸ் இருக்கக்கூடும். பல பகுதிகளில் இன்னும் வந்து அந்த ஹெவி மெஷினரியை வந்து கொண்டு போக முடியாத ஒரு சூழல். ஏன்னா அவ்வளோ பெரிய பாறைகள், அது ஒரு மலை மாதிரி நிற்கிது. அதை எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு தான் அந்த பகுதிகளுக்கு போய் அந்த தேடுதல் பணி அப்படின்றது நடத்தணும். இவ்வளவு நாட்கள் அந்த தேடுதல் பணி அப்படின்றது மேனுவலில் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போது அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலச்சரிவு அப்படின்றது ஒரு வரலாறு காணாத நிகழ்வு. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி, வயநாடுடைய முன்னாள் MP, அவர் வயநாட்டுக்கு வந்திருக்காரு. வந்து 2 நாள் தங்கியிருந்து அந்த விஷயங்கள்லாம் பார்வையிட்டு நாடாளுமன்றத்தில் பேசும்போது இதை ஒரு தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும். இன்னொன்று, அந்த காம்பன்சேஷன் பேக்கேஜ் ஒன்றிய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது, அதை இன்னும் உயர்த்தி கொடுக்க வேண்டும். 2 லட்சம் ரூபாய் உயிரிழந்தவர்களுக்கு, அதே போல் காயம்பட்டவர்களுக்கு 50,000 ரூபாய். பல பேர் வீடுகளை இழந்திருக்கிறார்கள், பல பேர் கேம்ப்ஸில் இருக்காங்க, பல பேர் வந்து அவங்க குடும்பத்தில் ஒரு 5 பேரை இழந்திருக்கிறாங்க, 9 பேர் இழந்திருக்காங்க, 10 பேர் இழந்திருக்காங்க. இந்த மாதிரி வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அங்கே காத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நபர்களுடைய முகங்களை பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா எல்லாரும் போய் பார்க்குறாங்க, அந்த பாடி யாருடைய பாடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நூற்றுக்கணக்கான டெட் பாடிஸை பார்த்து ஒரு உணர்வே இல்லாத ஒரு சூழலில் தான் அவங்க அங்கே உட்கார்ந்துட்டுருக்காங்க. அவ்வளோதான். அவங்களுக்கு தேவை அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்களா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சிடணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பாடியாச்சும் கடைசியில் நம்ம கண்ணில் பார்த்துடணும். நான் பல பேர்கிட்ட அங்கே போய் பேசும்போது அவங்க கடைசியாக அந்த நினைவுகள் எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த ஃபோனில் தான் அவங்களுக்கு அந்த நினைவுகள் இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் கேட்கும்போது கடைசியாக என் பொண்ணு இந்த மெசேஜ் அனுப்பிச்சா,
கடைசியாக என் பொண்ணு அனுப்பின வீடியோ இது. நான் 7 மணிக்கு என் பொண்ணை கூப்பிட்டு நீங்கள் வந்துடுங்க, கீழே இறங்கி வந்துடுங்க, மழையில் இருக்க வேண்டாம், மழை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்க இல்லை மழை கம்மியாயிரும், அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்லாம் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. அவங்களுடைய ஸ்கூல் குரூப்லலாம் வந்து பல பேர் மெசேஜ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் உயிரோடு இருந்தால் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம் அப்படின்ற அளவுலாம் அவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த நிலைமை அப்படின்றது அங்கே இருந்துச்சு. ஜூலை 30ஆம் தேதி அந்த அளவுக்கு ஒரு கடுமையான மழை. ஸோ இந்த சம்பவம் நடந்த உடனே ஒரு பிளேம் கேம் அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிருச்சு கேரளா மாநில அரசாங்கத்துக்கும் ஒன்றிய அரசாங்கத்துக்கும். ஒன்றிய அரசாங்கம் சரியான தகவல்களை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த அலர்ட்டை வந்து அவங்க சரியாக கொடுக்கல, இந்த அளவுக்கு மழை பெய்யும் அப்படின்ற அளவுக்கு அலர்ட் கொடுக்கல அப்படின்னும் போது ஒன்றிய அரசாங்கத்துடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாடாளுமன்றத்தில் பேசுகிறாரு. நாங்கள்லாம் வந்து சரியான அலர்ட் தான் கொடுத்துருக்கோம், கேரளாவுக்கு முன்னாடியே வார்னிங்கை கொடுத்துட்டோம், ஆனால் கேரளா அரசாங்கம் தான் வந்து மெத்தன போக்கோடு இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் குற்றம் சாட்டுறாரு. அதுக்கப்புறம் அமித்ஷா சொன்ன அந்த கருத்துக்களை வந்து ஃபேக்ட் செக் பண்ணும்போது, ஹிந்து பத்திரிகையில் அதை ஃபேக்ட் செக் பண்ணியிருக்காங்க. ஃபேக்ட் செக் பண்ணும்போது முழுக்க மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷனை தான் வந்து ஒன்றிய அரசாங்கத்துடைய உள்துறை அமைச்சர் கேரளா மாநிலத்தை ப்ளேம் பண்ணுறதுக்காகவே அந்த மாதிரி ஒரு தகவலை பகிர்ந்திருக்கிறார், அதுவும் நாடாளுமன்றத்தில் பகிர்ந்திருக்கிறார் அப்படின்னும் போது காங்கிரஸ் கட்சி அவருக்கு எதிராக ப்ரிவிலேஜ் மோஷன் இதெல்லாம் மூவ் பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் ஒரு பக்கம் அரசியல் நடவடிக்கைகளாக இருக்கும்போது கூட அரசியல் மாச்சரியங்களை கடந்து, அரசியல் விருப்பு வெறுப்பை கடந்து அங்கே வந்து களத்தில் இருந்து பணியாற்ற வேண்டும் அப்படின்றது தான் வந்து கேரளா மக்கள் விரும்புகிறார்கள். கேரளாவில் வயநாட்டில் அதுதான் நடந்துகிட்ருக்கு. கேரளாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலேருந்து அவங்கவுங்க வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த மாநிலத்துக்கு, அந்த பகுதிக்கு, வயநாடு பகுதிக்கு அவங்களால என்ன உதவிகளை செய்ய முடியுமோ அதை அவர்கள் செய்கிறார்கள். நான் கடந்த வீடியோவில் அந்த வாலண்டியர்ஸ் எந்த அளவுக்கு கடுமையாக உழைச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றி பேசினேன். நிறைய பேர் அதை பாயிண்ட் அவுட் பண்ணிங்க. அதில் எஸ்டிபிஐயை நான் வந்து விட்டுட்டேன் அப்படின்னு. கவனக்குறைவுனால எஸ்டிபிஐயுடைய பல அமைப்புகளுடைய பெயர் சொல்லும்போது எஸ்டிபிஐயுடைய பெயரும் வந்து விடுபட்டு போயிருச்சு. பட் எஸ்டிபிஐ ஒரு மிகப்பெரிய பணியை வந்து களத்தில் இருந்து செஞ்சிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்டிபிஐயுடைய ப்ரெசன்ஸ் அதிகமாக இருக்கிறது. அந்த வயநாட்டிலேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட நிலம்பூர் வரைக்கும் அவங்களுடைய வேலை அப்படின்றது பெரிய அளவுக்கு களத்தில் இருந்து அந்த ஆறுகளில் போய் அந்த பாடிஸை ரிட்ரீவ் பண்ணுறது, அந்த டயருடைய டியூபை வந்து எடுத்துக்கிட்டு அவ்வளோ பெரிய ஆறுகளில் போய் நீந்தி அந்த பாடி பார்ட்ஸை வந்து தேடக்கூடிய பணியெல்லாம் வந்து அவர்கள் தங்களுடைய உயிரை பணயம் வைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் வந்து களத்தில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பிளேம் கேம் அப்படின்றது வந்து கொஞ்சம் பொறுத்து இருக்கலாம். உண்மையிலேயே இந்த நிலச்சரிவுக்கு காரணங்கள் ஒன்று இயற்கை காரணங்கள், ரெண்டாவது ஜியாலஜிக்கல் கண்டிஷன்ஸ் வந்து இதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். பட் அது மட்டும் இல்லாமல் அங்கே உங்களுக்கு வந்து அந்த காடுகளை அழித்தது, அதுக்கப்புறம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன், அக்ரிகல்ச்சர், விவசாயம், இது போன்ற விஷயங்கள்லாம், குவாரி, இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேக்டராக இருக்கிறது. அப்போது வயநாடு பகுதிகளில் குவாரிங் அப்படின்றது, அதாவது அந்த மணல் குவாரி, அந்த கல் குவாரி அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து 2014க்கு பிறகு அதை கேரளா அரசாங்கம் தடை செய்திருக்கிறது. பெரிய ஆக்டிவிட்டி இல்லை. அதே போல் ஒரு சில குவாரிஸில் அந்த பெர்மிஷன் வாங்கி அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த விஷயத்தை கூட வந்து 2018 வந்த அந்த லேண்ட்ஸ்லைடுக்கு அப்புறம் அதையும் வந்து தடை செய்திருக்கிறார்கள். அப்படின்னும் போது அந்த பகுதியில் வந்து குவாரிங்லாம் நடக்கலை. ஆனால் ஒன்றிய அரசாங்கம் இந்த விஷயத்தை வந்து எப்படியாச்சும் கேரளா அரசாங்கத்துக்கு எதிராக திருப்பி விட வேண்டும். ஏன்னா ஒன்றிய அரசாங்கம் வந்து அலர்ட் பண்ணல அப்படின்றதுனால அவங்க கடுமையாக எக்ஸ்போஸ் ஆகியிருக்காங்க. அப்போது அதை எப்படியாச்சும் கேரளா அரசாங்கத்துக்கு எதிராக திருப்ப வேண்டும் அப்படின்றதுக்காக சயின்டிஸ்ட், ஜேர்னலிஸ்ட் இவங்களெல்லாம் வந்து என்வாயன்மெண்ட் மினிஸ்ட்ரியும் அதே போல் ஒன்றிய அரசாங்கத்துடைய ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ அதிகாரிகள்லாம் வந்து தொடர்பு கொண்டு உங்களால் இதை பற்றி எழுத முடியுமா, அதாவது இந்த லேண்ட்ஸ்லைடுக்கு காரணம் அங்கே நடந்த அந்த குவாரியிங் தான், அங்கே நடக்கக்கூடிய அந்த குவாரி, இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து இதற்கு முழு முதல் காரணம் அப்படின்னு எழுத முடியுமா அப்படின்னு தொடர்பு கொண்டு கேட்டிருக்கிறார்கள். பல பேர் வந்து கவுண்டர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் வைத்து மொட்டையாக எழுத முடியாது, ஒரு சயின்டிஃபிக் எவிடன்ஸோடு எழுதணும். அப்படி உங்ககிட்ட ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட ஒரு சயின்டிஃபிக் எவிடன்ஸ், ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பப்ளிக் டொமைனில் போடுங்க, அதை ஏன் வந்து எங்களை எழுத சொல்கிறீங்க அப்படின்ற அளவெல்லாம் திருப்பி கேள்வி கேட்டிருக்காங்க. பட் இந்த விளையாட்டுக்கள்லாம் வந்து
ஒன்றிய அரசாங்கம் மறைமுகமாக இதை செய்கிறது. ஒரு பக்கம் நாங்கள் கேரளாவுக்கு துணையாக நிற்கிறோம், ஒரு பக்கம் நாங்கள் இவ்வளோ பண்ணுறோம் அவ்வளோ பண்ணுறோம்லாம் சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் மறைமுகமாக இந்த மாதிரி ஒரு சயின்டிஃபிக் கம்யூனிட்டியை வச்சு இந்த துயரத்துக்கு முழு பொறுப்பு கேரளா அரசாங்கம் தான் அப்படின்னு எழுத வைக்க வேண்டும் அப்படின்ற அந்த எண்ணம் யாருடைய மனசில் தோன்றுச்சு? அவ்வளவு என்ன கேரளா மக்கள் மீது அவங்களுக்கு இருக்கக்கூடிய வன்மம், அவ்வளவு என்ன கேரளா அரசாங்கத்தின் மீது ஒன்றிய அரசாங்கத்துக்கு ஒரு வன்மம் என்பது இருக்கிறது அப்படின்றதெல்லாம் நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த சமயத்தில் கூட இப்படியெல்லாம் செய்வார்களா அப்படின்ற கேள்விதான் நமக்கு எழுகிறது. ஸோ இந்த அடிப்படையில் தான் ஒன்றிய அரசாங்கத்துடைய நடவடிக்கை. இதை நியூஸ் மினிட்டில் நம்மளுடைய ஒரு நியூஸ் லெட்டர் வருது, பவர் ட்ரிப் அப்படின்னு. அந்த பவர் ட்ரிப் லெட்டரில் இதை நம்ம பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்தியா முழுவதும் கண்டன குரல்கள் ஒன்றிய அரசாங்கத்துக்கு எதிராக எழுந்துள்ளது. கேரளா மாநில முதலமைச்சரை இதை கண்டித்திருக்கிறார். இந்த மாதிரி ஒரு நயவஞ்சகத்தனமாக ஒன்றிய அரசாங்கம் செயல்படுகிறது. எங்ககிட்ட ஒன்று பேசுகிறாங்க, பின்னாடி போய் இன்னொன்று பேசுகிறாங்க. இன்னொன்று கேரளா அரசாங்கத்தின் மீது தவறு இருக்கிறதா அப்படின்னா, கேரளா அரசாங்கம் இந்த விஷயங்களுக்கெல்லாம் யார் பொறுப்பு, என்ன நடந்திருக்கிறது அப்படின்றதை அவர்கள் விசாரிக்க வேண்டும். ஆனால் அதை செய்வதற்கான தருணம் என்பது இப்பொழுது இல்லை. இப்பொழுது முழு முதல் கவனம் என்பது அங்கே அந்த சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸை கண்டக்ட் பண்ணணும். ஏன்னா அந்த மலைப்பகுதிகளில் இன்னும் எவ்வளவு ஆழமாக மக்கள் அதில் சிக்கியிருக்காங்க, அந்த டெட் பாடிஸ்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் அவங்க தோண்டி எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இருக்கிறது. அது எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்றதெல்லாம் யாராலையும் சொல்ல முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கடுமையான வேலை என்பது களத்தில் நடந்துட்டு இருக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் அடுத்தது கேரளா அரசாங்கத்தை பார்த்து எழுப்ப வேண்டிய கேள்விகள். இன்னொரு விஷயம், இது நடந்துகிட்டு இருக்கும்போது கேரளா அரசாங்கம் செய்த ஒரு மிகப்பெரிய தவறு என்னென்னா, இதை பற்றி சயின்டிஃபிக் கம்யூனிட்டி யாரும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சர்க்குலரை அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது கேரளா லேண்ட்ஸ்லைட்ஸ்க்கு என்ன காரணம், இந்த வயநாடு லேண்ட்ஸ்லைட்ஸ்க்கு என்ன காரணம் என்பது குறித்து ஊடகங்களில் சயின்டிஃபிக் கம்யூனிட்டி பேசக்கூடாது அப்படின்ற ஒரு தான் தோன்றித்தனமான ஒரு சர்க்குலரை அவங்க இஷ்யூ பண்ணாங்க. அதுக்கப்புறம் மக்கள்லாம் அதை கடுமையாக எதிர்த்தோன்னே முதலமைச்சர் அந்த சர்க்குலரை வாபஸ் வாங்கியிருக்கிறார். ஊடகங்கள் தான் இந்த செய்தியை பெரிதுபடுத்திட்டாங்க அப்படின்னு ஊடகங்களை அவர் ப்ளேம் பண்ணுறாரு. பட் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி சயின்டிஃபிக் அப்ரோச். ஒரு விஷயம் நடந்திருக்கிறது, ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது, ஒரு பெரிய பேரிடர் நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னும் போது அது அறிவியல் ரீதியாக தான் அது ஏன் நடந்தது, என்ன நடந்தது அப்படின்றதுக்கான விஷயங்களை அந்த சமூகம் தான் அதை செய்யும். அதையும் செய்யக்கூடாது அப்படின்ற அளவில் பினராயி விஜயன் அதற்கும் ஒரு தடை போட்டிருப்பது தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் தான் சயின்டிஸ்ட்டை வச்சு, ஜேர்னலிஸ்ட்டை வச்சு, என்வாயன்மெண்ட் ஆக்டிவிஸ்ட்டை வச்சு, என்வாயன்மெண்ட்டை யாரெல்லாம் இந்த சுற்றுச்சூழலை பற்றி எழுதுகிறார்களோ, அதை பற்றி பேசுகிறார்களோ அவங்களையெல்லாம் வைத்து இவங்களே ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டில் இந்தந்த காரணங்கள்னால்தான் இது நடந்திருக்கிறது அப்படின்றதுக்காக அந்த நரேட்டிவை புஷ் பண்ணுறதுக்கான ஒரு தீவிர முயற்சியை ஒன்றிய அரசாங்கம் எடுத்திருக்கிறது. அப்படின்ற போது உண்மையிலேயே இந்த சமயத்தில் ஒன்றிய அரசாங்கம் இப்படி நடந்து கொள்ளுமா அப்படின்ற அந்த கேள்விதான் திரும்ப திரும்ப எழுப்ப தோன்றுகிறது. வயநாடை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தவரை, கண்கூடாக பார்த்தவரை ஒரு விஷயம் உறுதியாக சொல்ல முடியும். கேரளாவில் உங்களுக்கு ஐடியாலஜி ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணுது. அங்கே இருக்கக்கூடிய அரசியலில் சித்தாந்தம் என்பது ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணுது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த வாலண்டியர்ஸ், அந்த அரசியல் கட்சிகள், அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் அவங்களுடைய எல்லா சித்தாந்தங்களையும் ஒதுக்கி வைத்து விட்டு இன்றைக்கி அந்த மக்களுக்காக ஒன்றாக நிற்கிறார்கள். ஒரு இடத்துல நான் அந்த மலையில் ஒரு இடத்துல ஒரு பாடி இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சர்ச் பண்ணக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வாலண்டியர்ஸ். ஒரு குரூப் ஆஃப் வாலண்டியர்ஸ் முஸ்லீம் லீகோட ஒயிட் கார்டு, முஸ்லீம் லீகோட வாலண்டியர்ஸ். இன்னொரு குரூப் ஆஃப் வாலண்டியர்ஸ் அதே இடத்துல அந்த பாடி இருக்கான்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் RSS உடைய சேவா பாரதி வாலண்டியர்ஸ். எல்லோரும் இணைந்து நின்று களத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அரசியல் காரணம், அரசியல் ஐடியாலஜி இதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அவங்க களத்தில் நிற்கிறாங்க அப்படின்னும் போது ஒரே ஒரு விஷயத்துக்காக தான், அந்த வயநாடு மக்களுக்கு உதவ வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கில் தான். ஒன்றிய அரசாங்கம் உதவலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் இந்த மாதிரி பின்னாடி இருந்து உபத்திரம் செய்துவிடக்கூடாது அப்படின்றது தான் பலருடைய ஆதங்கமாக இருக்கிறது. பலரும் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். சமூக வலைதளங்கள்லாம் பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு மிகப்பெரிய பேச்சு பொருளாக இருக்கிறது. எப்படி ஒன்றிய அரசாங்கம் உதவி செய்கின்றேன் என்ற பெயரில் இந்த பிளேம் கேமை எப்படி ஒரு ஷேடோ வார் மாதிரி
கேரளாவுக்கு எதிராக முடக்கி விட்டிருக்கிறது அப்படின்ற அந்த விஷயங்கள் தான் வந்து விவாத பொருளாக இருக்கிறது. ஸோ இந்த செய்தி வந்த உடனே ஒரு கடுமையான ரியாக்ஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் மத்தியிலேருந்து வந்திருக்கு. பட் ஒன்றிய அரசாங்கம் இதை பற்றி இன்னும் வாய் திறக்கவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றது. வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.